நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? டிராஃபிக் போலீஸை பார்த்ததும் ஹெல்மெட் போடுறது. டிராஃபிக் போலீஸை சீட் பண்றோன்னு நீங்க உங்களையே சீட் பண்ணிக்கிறீங்க. நான் இன்னைக்கு ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவங்க என்ன இன்னைக்கு ஸ்டாப் பண்ணல. டெய்லி நம்மள டிராஃபிக் போலீஸ் ஸ்டாப் பண்ண போறது இல்ல அண்ட் டெய்லி ஆக்சிடென்ட் நடக்க போறது இல்ல. பட் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும் போது நாம சேஃபா இருக்கணும். இன்னைக்கு இது 2வது செக்கிங். பொண்ணுங்களை டிராஃபிக் போலீஸ் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கன்னு யாருப்பா சொன்னது? இத்தனைக்கும் நான் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான் போட்டிருக்கேன். பட் டிராஃபிக் போலீஸ் உங்களை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்க அவங்களோட டியூட்டியை தான் செய்யறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. முக்கியமா லைசன்ஸ், ஆர்சி புக் அண்ட் இன்சூரன்ஸ் அதை தான் கேட்பாங்க. ஸோ எப்பவுமே அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. வேகாத வெயிலையும் மழையிலையும் வாஷ்ரூம் கூட யூஸ் பண்ண முடியாம ஒரு நாள் ஃபுல்லா டியூட்டி பார்த்தா தான் தெரியும் அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நிறைய பேர் ஹெல்மெட் போடுறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்ல அவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுறது இல்ல. ஸோ டிராஃபிக் போலீஸை விரோதியா பார்க்காதீங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. நீங்க போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாவே வீட்டுல இருந்து கிளம்பிடுங்க. ஸோ இன்கேஸ் வழியில அவங்க ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்ல.